ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் டே. இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக நான் பண்ண ஸ்பெஷல் ரெசிபீஸும் ஒரு சில கிஃப்டிங் ஐடியாஸும் ஓவராலாக டே இன் மை லைஃப் வீடியோ தான் இது. ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்கான ஒரு வீடியோவாக கூட இது இருக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம நம்மளோட என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ ஜூன் 1 நான் எடுக்கிறேன். மார்னிங்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் நான் மாவு நேற்றே ஆட்டி வச்சுட்டேன். மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பொங்கி வந்திருந்தது. கருப்பு உளுந்தில் தான் நான் மாவு ஆட்டியிருக்கேன். கருப்பு உளுந்தில் நாம் எப்படி மிக்சிலே மாவு ஆட்டலாம் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க. அதனால் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. நார்மலாக சாம்பாரும் தோசையும் தான் செஞ்சு ரெடி பண்ணேன். ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறமா ஒரு சில ரெசிபீஸ் செய்ய ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக கோகோனட் லட்டு தான் செய்ய போகிறேன். கோகோனட் லட்டு நான் சுகரில் செய்யாமல் இன்றைக்கி கருப்பட்டி வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சமான அளவு தான், அரை தேங்காய் முறி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அரை தேங்காய் முறிக்கு நான் கருப்பட்டி ஒரு கருப்பட்டி ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா லைட்டாக உடைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதை லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கருப்பட்டி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா அதில் நாம் துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா தண்ணியெல்லாம் எல்லாமே இதாகி நல்லா கட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சு எடுத்துட்டேன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான கருப்பட்டி தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் பால் பாயசம் தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் பால் பாயசம் போன தடவை நான் செஞ்சுருக்கும் போது அதில் சேமியா மட்டும் போட்டு செஞ்சு கொடு எனக்கு ஒரு நாள்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுனால நான் பாலில் சேமியாவை மட்டும் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா சேமியாவை அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அது நல்லா சேமியா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம அவ்வளோதான் அதை எடுத்துடலாம். சூப்பரான ரெசிபி தான். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஆனிவர்சரிக்காக ஹஸ்பண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதை நான் அமேசானில் இருந்தால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் வாங்கின ஒரு கிஃப்ட்டு தான் இது. இது ஒரு வாக்யூம் இன்சுலேட்டட் கப்பு தான். இது நம்ம கூலாகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஹாட்டாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டுக்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வந்திருக்கிற இடம் ரொம்பவே கூலான கிளைமேட் இருக்கிற மாதிரியான இடம். அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸில் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அது ஒரு மெமரபுளாக இருக்கும். அவங்களுக்குமே இது ஒரு ஸ்பெஷலான கிஃப்டாக இருக்கும். நான் இதை மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இது ஃபஸ்ட்டு வந்த ப்ராடக்ட் எனக்கு டேமேஜாக இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ரிட்டன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது வாங்கினேன். இதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் வீட்டிலே செஞ்ச கேக் ரெசிபி தான் இது. ஹஸ்பண்ட் சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்த உடனே அவங்களுக்கு பாயசம் செஞ்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக 4 பேரும் சேர்ந்து சூப்பராக ஒரு கேக் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் கறி தோசை செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிக்கன் கறி தோசை செய்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா அதோட சதைப்பகுதி இருக்கிற அந்த பீஸை மட்டும் நல்லா எடுத்துட்டு அதை லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்தேன். இப்போ எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சோப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 மிளகாய் தான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்னும் மசாலெல்லாம் சேர்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளியை நான் இந்த மாதிரி ஃபைனாக சோப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு நாம் வந்து சிக்கனை வந்து சேர்த்துடலாம். சிக்கனை இந்த மாதிரி நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி விட்டேன். அதை ஃபைனாக என்னால் சோப் பண்ண தெரில, அதனால் மிக்சியில் ஒரு சுற்று வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆனால் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், நல்லா சூப்பராக வந்திருந்தது. இப்போ சிக்கனை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நாம் வந்து மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். மிச்சம் வந்து சிக்கன் வந்து நான் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், அது தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் இது நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரியும் செய்யலாம். நான் ஆனால் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து வற்ற விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிட்டேன். இப்போ கறி தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கறி தோசை செய்யும்போது மாவு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டை சேர்ப்பாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை வந்து தோசையில் ஊற்றி கொடுத்தா பிடிக்காது. அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த சிக்கன் கறியை வந்து அதில் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சிக்கன் கறி சேர்த்துட்டு ஓரத்தில் நல்லா வந்து ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அது கொஞ்சம் கூட கீழே ஒட்டாது, சூப்பராக நமக்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டே எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக போணுச்சு. நைட்டு வந்து தோசைக்கு வந்து சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தேன். அதுவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.